வணக்கம், நான் தான் உங்கள் தினேஷ் ரைடர். சொல்லார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ரிலேட்டான, பைக் ரிலேட்டான ப்ளஸ் மோட்டோவில் சம்மந்தமான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருப்போம். இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சின்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் யாருன்னா புதுசாக வந்தீங்கன்னா இப்போ தான் ப்ரோ நாங்கள் புதுசாக பார்க்குறேன் நம்ம சேனலில் தாராளமாக நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பைக் சம்மந்தமான வீடியோஸ் தான் எல்லாமே போட்டுருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என்ன வண்டி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாலேருந்து டியோ வண்டி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நல்ல ஒரு பைக்கு தாங்க. பசங்கள்லேருந்து பொண்ணுங்க இருக்குது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பைக்கு. ஸோ ஃபேமிலி பைக்குன்னே சொல்லலாம். வீடியோவில் வந்து எல்லாமே ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு தெரியும். என்ன புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஹலோ ஃபேம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோண்டா டியோ தாங்க வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வண்டியை தாங்க ரிவ்யூ எடுக்க போகிறோம். ஸோ வண்டியோட சைட் பார்த்துங்க, வண்டி லுக்கு வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து 2020 மாடலு. இது எடுத்து எவ்வளோ மாதம் ஆகுதுன்னா அப்போது 3 மந்த்து தாங்க ஆகுது. ஸோ அண்ணங்களை கேட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேரியண்ட்டுக்கு மேலே இருக்குங்க. டியோலக்ஸ். ஸோ அந்த மாதிரி மாடலில் இருக்குது. ஆனால் கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலர் இருக்குங்க. பிளாக் அண்டு ப்ளூ அண்ட் ஒயிட்டு, ஆரஞ்சு. ஸோ அந்த மாதிரி கலர்லாம் இருக்குங்க. ஆனால் எனக்கு பிடிச்சது பிளாக் தாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்டில் வந்து எல்இடி டிஆர்எல்ஸை கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டு. ஸோ ஆனால் நம்பர் பிளேட்டு ஆனால் இன்னும் போடலை, வரல, இன்னும் வந்து வரலன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அலேஜன் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எல்ஐடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்கலாம், என்ன கொடுக்கலங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட்டரும் உங்களுக்கு அலேஜன் தாங்க வருது. ஸோ அப்படியே சைடில் இருக்க மட்டும் பார்த்துங்க, வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பில்லியன் உட்கார சீட்டு ஆண்டிட்டு பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா லென்த்தாங்க கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அலேஜனில் தாங்க கொடுக்குறாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் பேட் வருது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பேட் வருதுங்க. ஸோ அவ்வளோ சேர் அடிக்காது. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பில்லியன் உட்காரத்துக்காக ஒரு நல்ல ஹேண்டில் பேர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பில்லியன் உட்காரத்துக்காக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ உட்காரத்துக்காக வச்சு உட்காரத்துக்காக. ஸோ சீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ அப்படியே ஃப்ரண்ட்டில் போயிடலாமா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஆர்எஸ் டிஸ்பிளே தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அனலாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்எஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எல்இடி இதுவில் வரல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் அண்டு பெட்ரோல்லாம் இதில் இந்த அனலாக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் எல்லாமே. ஸோ உங்களுக்கு நான் வந்து ஆன் பண்ணிக்காங்க. ஸோ அதே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஸ்விட்ச் ஆன்லைன் ஆஃபில் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. டியோவில் இப்போ எல்லாமே மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே தான். நான் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து டியோவில் வந்து 5% இங்கே வச்சுன்னு காலை ஓட்டுவாங்க. ஆனால் நாங்களாம் பார்த்தீங்கன்னா இதில் தாங்க வச்சுன்னு ஓட்டுவாங்க. நல்லா இருக்குங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியோவில் வந்து எவ்வளோ ப்ரைஸ் வருது பார்த்தீங்கன்னா அப்போது 1 lakh கிட்ட வருதுங்க ப்ரைஸு. அண்ணன் டியூ தான் போட்டு எடுத்தார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 98,000 சொன்னார். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 lakh கரெக்டாக எடுத்துடலாங்க. ஸோ பைக் இல்லாதவங்க ஒரு சூப்பர் பைக் எடுக்கிற பசங்களாக இருக்கட்டும், இல்லை மிடில் கிளாஸ் பசங்களாக இருக்கட்டும், ஆனால் எதுவுமே இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க எடுக்கிற வண்டி தாங்க இது. எப்படி பார்த்தாலும் இது ஒரு புள்ளிங்க வண்டி தான் சொல்லுவாங்க. ஏன்னா சென்னை பசங்க அதிகமாக வச்சுருப்பாங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கேன். இது வந்து நம்ம என்ன டிப் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹைவே அண்டு சிட்டி ரைடு தாங்க செக் பண்ண போகிறோம். டாப் ஸ்பீடை செக் பண்ண போகிறோம். எப்படி இருக்க பார்க்கலாங்க. லுக் வைஸ் நல்லா தாங்க இருக்குது. ஸோ வாங்க ஃபேம், நம்ம வந்து ரைடு எடுத்து போயிடலாம். ஸோ ஹலோ ஃபேம், எக்ஸாஸ்ட் சவுண்ட் கேட்குறீங்களா? ஸோ சாரிங்க நம்ம கீர் வண்டி ஓட்டி நம்ம எக்ஸாஸ்ட் சவுண்ட் கேட்போமா? ஸோ இதையும் அது மாதிரி கீர் வண்டியாக இருக்குது. சரி காசு, நம்ம ரைடு எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். கிளம்புவாங்க.
வாவ், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. மூவிங் கரெக்டாக இருக்குங்க, வேறு லெவலில். கைஸ், உங்களுக்கு தான் மூவிங்கில் கரெக்டாக தாங்க கொடுத்துருக்காங்க, நல்லா தாங்க இருக்கு, நல்லா இருக்குங்க. இன்னும் ரொம்ப ஸ்லோவாக ஏறுதுங்க. அந்த 40 மேலே போனதாங்க நல்லா வண்டி நல்லா புஷ்ஷாக போகுது. நல்லா இருக்குங்க வண்டி, கம்ஃபர்டபுளாக ஸ்டார்ட் ஆகிருங்க, நல்லா இருக்குங்க. சரி, நம்ம போயிட்டு அங்கே ஹைவேல போயிட்டு நம்ம டாப் செக் பண்ணிட்டு நம்ம வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டலாங்க. நம்ம கைஸ், அது இல்லாமல் நம்ம வந்து வீடியோ போட்டு 2 வீக்ஸ் மேலே ஆகுது. ஏன்னா வண்டி வந்து நிறைய பேருக்கு வண்டி நம்ம ரிவ்யூ போட கேட்டால் வண்டி கிடைக்க மாட்டேங்குங்க அவ்வளோ சீக்கிரத்தில். அதனாலே நம்மளுக்கு டிலே ஆகிடுதுங்க. ஸோ அதுமாதிரி இனிமேல் அது மாதிரி ஆகாதுங்க, இனிமேல் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஸோ இனிமேல் உங்களுக்கு ஒரு வீக்கெண்டில் 3 வீடியோ நல்லா கொடுத்துருவோங்க, நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம ரோட்டுக்கு வந்தது. ஸோ நம்ம வந்து டாப் ஸ்பீடை வந்து செக் பண்ணிக்கலாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஸோ கைஸ், நம்ம டாப் ஸ்பீடு மட்டும் நல்லா செக் பண்ணிக்கலாங்க. ஸோ வாங்க டாப் ஸ்பீடு போகலாம். வந்து 8%. வாங்க வாங்க போகலாம். வாங்க, எவ்வளோ டாப் ஸ்பீடு போகுது இல்லை செக் பண்ணிக்கலாம். இதோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 90 ஏங்க போகுது, அதுக்கு மேலே போகலங்க. நானும் எவ்வளோ பார்த்தேன், போகணும். ஆனால் ஒரு சிட்டி ரைடிங் நல்லா தாங்க இருக்குது இது வண்டி டியோ. ஸோ இந்த வண்டி எப்படி ஃபேமஸ் ஆச்சுங்க, அதாவது ஒரு புதிய பசங்களால தாங்க ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பசங்களால பாய்ஸ் பசங்க இந்த நிறைய பிள்ளைங்களாம் சுற்றிருப்பாங்களே, ஸோ அவங்களால ஃபேமஸ் ஆச்சுங்க இந்த வண்டியை. ஸோ ஃபேமிலிக்கு நல்ல ஒரு ஏற்றமான பைக்குங்க, நான் சொல்கிறது ஃபேமிலிக்கு நல்ல ஏற்றமான பைக்கு. ஸோ ஒரு 3 பேர் 4 பேர் உட்காரலாங்க இந்த வண்டியில், மேக்ஸிமம் 3 பேர் நல்லா தாராளமாக உட்காரலாங்க, ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் இதை லாங் ரைடு கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவிலாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ அவர் கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட கன்னியாகுமரி வரைக்கும் நம்மளுக்கு வெயிட் பண்ணாங்க இந்த டியோவில். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் கூட இருக்கார். ஸோ டிராவலர் தினேஷ்னு அவரும் இருக்கார். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா லாங் ரைடெலாம் இந்தமாதிரி டியோவில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அவர் எடுத்து இவங்க தான் ஓல்டு வெர்ஷன் வச்சுருக்காரு, இது நியூ வெர்ஷனு. அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23,000 மேலே ஓட்டாருங்க அந்த வண்டியை. ஏன்னா பார்த்தா லடாக் ரைடெலாம் முடிச்சுட்டாரு, மும்பை சம்திங் அந்த மகாராஷ்டிரா ரைடெலாம் முடிச்சுட்டு தாங்க வந்தார். ஸோ லாங் ரைடெலாம் நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த வண்டி, நல்லா கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. ஒன்று ஃபேமிலிக்கு நல்லா ஒர்த்தான பைக்குங்க. ஸோ சிட்டி ரைடுக்குள்ளே எப்படி இருக்குன்னு தெரில, நம்ம பார்த்துக்கலாங்க.
ஸோ கார்னரிங் பண்ணேன். ஸோ கார்னரிங் ஏன் பண்ண முடியாதுங்க, ரொம்ப பண்ணால் டயர் ஜிங்கலா வண்டி விழுந்துருங்க. ஸோ வண்டி வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ நான் கூட ஃப்யூச்சரில் வாங்குறேங்க, ஒரு டியோ தாங்க வாங்கி போடணும். ஸோ வாங்க வேறு இங்கே நான் எடுத்துன்னு போகிறேன். நல்லா இருக்குங்க. அதுவும் நம்ம வந்து லாங் ரைட்னு சொல்லிட்டே தான் இருக்கோம், ஏன்டா போக மாட்டேன்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கே தெரியும். ஸோ நம்மக்கிட்ட வண்டி இல்லைங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது ஸோ நம்மக்கால வண்டி இருக்குது இல்லைன்னு. ஸோ ஆமாங்க, நம்மக்கால வண்டி இல்லைங்க. ஸோ நம்ம ஓன் வண்டி இருந்தால் நம்ம வந்து எங்கே வேணால் போகலாங்க. ஸோ நமக்குன்னு வண்டி இல்லை, அதுதான் உண்மை. ஆமாண்டா சின்னது, இதுக்கு முன்னே எடுத்து போட்டிருந்தேன் என்எஸ் யார் வண்டி தான்னு கேட்டால் அது எங்கள் மாமா வண்டி தாங்க. ஸோ அது வீட்டு சுச்சுவேஷனால ஸோ அவரால் வண்டி எங்கேயும் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அதுவும் இல்லாமல் வண்டி வேறு சர்வீஸ் விடணுங்க. அது என்ன சொல்கிறது, வண்டியே ரொம்ப டேமேஜாக இருக்குங்க. வண்டி ஃபுல் சர்வீஸ் ஒன்று, அதுக்கே ஒரு 20,000 ஆகுங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் பார்த்தீங்கன்னா அதில் மெயினே என்ன பார்த்தீங்கன்னா பிரேக்கு அவ்வளோ சுத்தமாக இல்லைங்க. பிரேக்கு அதேமாதிரி கீர் வந்து கிளச்சு விடும்போது சுத்தமாக பாவல் ஆக மாட்டேங்குது. அது இல்லாமல் கீர் வந்து உட்காந்துக்குதுங்க, டக்குன்னு நியூட்ரு ஆக மாட்டேங்குது. ஒரு கீர் கரைக்கு நான் மட்டும் அந்த மாதிரி ஆக மாட்டேங்குதுங்க, கடுப்பாக இருக்கு வேறு. ஸோ அதனால வண்டி எடுத்து ரொம்ப நாள் ஆகுது, உங்களுக்கு வீடியோ பிடிச்சா ரொம்ப நாள் ஆகுதுங்க. அதனால் வண்டி அதை ஓரம் கட்டிட்டுங்க. ஸோ வண்டி சர்வீஸ் விடணும். ஸோ விட்டுக்குன்னா ஒரு பேசி நம்ம வந்து வண்டி கண்டிப்பாக எடுத்து போகலாம். ஸோ நாளைக்கு வந்து நான் வந்து ஜமாத போகலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேங்க. ஸோ அந்த பிளானை ஃபஸ்ட்டுக்குள்ளார முடியும்னு நினைக்கிறேன். போகலாங்க, டைம் இருக்கும்போது கண்டிப்பாக போகலாம், ஒரு நாள் இல்லை ஒரு நாள். ஸோ ஜமாத மலையில் வந்து பிளேஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நானும் போகணும் ஆசையாக தான் இருக்குது. பார்க்கலாங்க டைம் இருக்கும்போது. என்ன பார்த்தீங்கன்னா நம்மளால் டக்குனு ஒரு சீக்கிரம் வீடியோவும் கொடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டு வேலையும் செஞ்சுட்டு ஸோ நம்ம வீடியோவும் எடுத்து போகிறதுனால ரொம்ப கஷ்டம். ஆனால் ஸோ உங்களுக்கு டியோ பிடிக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு டியோ பிடிக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் டியோ வேறு லெவலுங்க வண்டி, இந்த யூடியூப் நடிச்சுக்கலாங்க. கைஸ், ஸோ இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ 7 Nm டார்க் 9 bhp பவர் கொடுக்குறீங்க, ப்ரொடியூஸ் பண்ணுற பவர். இது பார்த்தீங்கன்னா ஸோ இது கூட ஹோண்டா ஸ்கூட்டியை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 8/8 வருது. இதே பார்த்தீங்கன்னா 709 வருதுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டார்க்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன். ஸோ டியோவில் வந்து நல்ல ஒரு பைக் இருந்தாங்க சொல்லலாம் நம்ம. ஸோ சிட்டி ரைடுக்கும் சரி, அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைவேக்கும் சரிங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லா கிளாரிட்டியும் வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்து யாருன்னா டியோ வண்டியை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாங்க. ஸோ 1 lakhல வந்து ஒரு பெஸ்ட்டு வண்டின்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 150cc மேலே பைக் வாங்க முடியல ப்ரோன்னு சொல்லிங்கன்னா ஸோ இந்த தாராளமாக இந்த டியோ வாங்கலாங்க. ஸோ நல்ல வண்டின்னு கூட சொல்லலாம். பிரேக்கிங்கும் சரி, ஒரு ஸ்பீடுலையும் சரி ஓகே தாங்க.
இந்த பவருக்கு ஏற்ற மாதிரி வண்டி பவராக தாங்க இருக்குது. ஓகேன்னு தான் நான் கரெக்டாக சஜஷன் பண்ணுவேன். இந்த வண்டி தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஸோ அடுத்த வண்டி என்ன வண்டி ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா வேறு லெவலில் உங்களுக்கு ஃபன்னாக கொடுக்கலான்னு ஒரு பிளானில் வச்சுருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் ரைடு நாங்கள் கிளம்ப போகிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். எந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக யாருமே வியூவர்ஸாக இருக்குது நம்ம சேனலில் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனலில் ஒரு ஃபேமிலி நம்பராக ஒருத்தர் ஆகிடுங்க. இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டிஆர்எஃப்.